Taste the Daily. 4 நாட்களில் மட்டும் விடிய அரசின் தகர டப்பா பேருந்துகளால் ஏற்பட்ட விபத்துகளில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் 5ஆம் தேதி சென்னையில் மாநகர அரசு பேருந்து மோதி மூதாட்டி உயிரிழந்தார். அதே நாளில் நெல்லை மாவட்டம் பனகுடியில் அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் இஸ்ரோ பணியாளர் உயிரிழந்தார். பாப்பாக்குடி அருகே தகர டப்பா பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வயலுக்குள் பாய்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஜூன் 6ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நின்ற லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 6 வயது சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். அதே நாளில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே அரசு பேருந்தும் சரக்கு வாகனமும் மோதிய விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் உயிரிழந்தார். ஜூன் 8ஆம் தேதி செங்கல்பட்டில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து உரசியதில் கல்லூரி மாணவன் உயிரிழந்தார். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசின் தகர டப்பா பேருந்து இதுபோல் அடிக்கடி விபத்தில் சிக்குவதால் அரசு பேருந்துகளில் பொதுமக்கள் தங்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பயணிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா களைகட்டி உள்ள நிலையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருச்செந்தூரில் வைகாசி விசாக திருவிழா களைகட்டி உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து குடும்பத்துடன் வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி அலகு குத்தியும் காவடி சுமந்தும் அரோகரா முழக்கமிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரும் நிலையில் விடியா திமுக அரசு குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாமல் வஞ்சித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி செய்வதாக கொடுத்த வாக்குறுதியை நம்பி திமுகவுக்கு வாக்களித்து தற்போது வரை ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாக தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நெசல் கிராமத்தில் தமிழ்நாடு தேசிய பசுமை புரட்சி புயல் விவசாயிகள் நலச்சங்கத்தின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில தலைவர் விஜயகீர்த்தி வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் லஞ்சம் வாங்குவது தொடர்கதையாகி வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டி மூலம் விவசாயிகள் பெற்ற கடனை நாங்கள் கண்டிப்பாக தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பிக்கைன்ற பேரில் நாங்களும் எல்லா வாக்கெல்லாம் அளித்திருக்கிறோம். தற்போது இந்த 4 ஆண்டு காலம் இன்னும் தள்ளுபடி ஆகலை. அது கண்டிப்பாக தள்ளுபடி ஆகணும். விதைநெல் தட்டுப்பாடு, உரத்தட்டுப்பாடு கடந்த ஆண்டு நாங்கள் விவசாயிகளாம் ரொம்ப அவதிப்பட்டோம். அது இந்த ஆண்டு விதைநெல் தட்டுப்பாடு இல்லாமலும் உரம் தட்டுப்பாடு இல்லாமல் அதை விவசாயிக்கு சேர்றதுக்கு இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அது முன்னுரிமை கண்டிப்பாக செய்து தர வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் துவக்கப் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதனூரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் துவக்கப் பள்ளியில் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து ஆதனூர் அரசு ஆதிதிராவிடர் துவக்கப் பள்ளிக்கு போதிய ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பள்ளி குழந்தைகள் தங்களது பெற்றோர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால்